வேண்டாம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் புரியக்கூடிய கருணையின் ரூபிணியாக இந்த அம்பாள் விளங்குகிறாள் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில நான் அனுபவித்து கொண்டிருக்கும் உண்மை மட்டுமல்ல, என்னை போலவே உங்களில் பலரும் அனுபவிக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இல்லையா? இந்த அற்புதமான அம்பாளை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் எவ்வளவு வேணாலும் சொல்வேன். ரூபம், இவளுடைய ஒவ்வொரு கரங்களிலேயும் ஒவ்வொரு வகையான ஆயுதம் இருக்கும். சூலாயுதத்தை கீழ் நோக்கி பிடித்த வண்ணமாக மேலே இருக்கக்கூடிய கரத்தில் நமக்கு காட்சி இருக்கும். அஷ்ட கரங்களை உடையவள் இந்த தேவி, 8 கைகள். அந்த ஒவ்வொரு கையிலேயும் ஒவ்வொரு ஆயுதத்தை கொண்டு தன்னுடைய பக்தனுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை நான் அழிப்பேன் அப்படின்னு, அப்படி பக்தர்களின் குறையை காதால் கேட்டு தன் கரங்களால் அந்த துன்பத்தை வதைத்து இவள் அக்னி பிழம்பாகவே நீதி தேவதையாகவே நிற்பதனால் பொய், சூது, வாது, வஞ்சனை செய்பவர்கள், பில்லி, சூனியம், ஏவல் இப்படி எதுவும் இவள் சன்னதிக்கு வரார். பலருக்கும் அந்த தெய்வம் காவல் தெய்வமாக, குல தெய்வமாக, இஷ்ட தெய்வமாக எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய நாயகியாக விளங்குபவள் இந்த காளி.